கவர்னருக்கு தேவை 118. கவர்னர் அவர்கள் நேற்று தெளிவாக சொல்லியிருக்காரு. திமுகவும் அதிமுகவும் நாளைக்கு சேர்ந்து வந்து 118 பேர் எங்கிட்ட ஆதரவர்கள் கொடுத்தா கூட அவங்களுக்கு நான் பதவி பிரமாணம் செஞ்சு தான் சொல்லியிருக்காரு. ஒரு சீட்டு கூட இல்லாத உத்தரப்பிரதேச முதலமைச்சராகலாம். 118 சீட்டுங்கிறது ஆதரவு தேவை, அவ்வளவுதான். நான் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் 6 மாசத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஆகி நான் முதலமைச்சரை நீடிக்கலாம். நீ இது ஜனநாயக நாடு. தாவேக்காரர்களுக்கு 75க்கு மேற்பட்டவர்கள் அதிமுக ஆதரவு கொடுக்கலாம். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு அவங்களை கேட்கலாம். இதே திமுக இருக்கவங்க வந்து தாவேக்காரர்கள் ஒரு 25 பேர் ஆதரவு கொடுக்கலாம் நாளைக்கு. அதை தான் நான் முதல்ல உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். எது வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதான் அரசியல். வாய்ப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்களும் நானும் முதல்வர் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கும்போது 47 தொகுதி வெற்றி பெற்ற அதிமுக முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வரக்கூடாது? The Chennai Silks in Mega Summer Sale. JNN Institute of Engineering, Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ இது வரைக்கும் ஒரு விஜய் 108 சீட்டை இது பண்ணியிருக்காரு, ஆளுநரை சந்திக்காரு அப்படிங்கிறலாம். அது அந்த இது படத்தில் சொன்ன மாதிரி குறுக்கு கௌசிக் வந்தாங்கிற மாதிரி திரு எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட 47 சீட்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த தைரியத்தில் எப்படி நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற கனவுல இருக்காங்க. 40 சீட்டு வச்சிருந்த சந்திரசேகர் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்தாருங்க. நீங்கள் அரசியலில் எது வேணாலும் நடக்கும். இது ஜனநாயக நாடு. உங்களுக்கு தேவை நம்பர்ஸு. 118 பேர் ஆதரவு கொடுத்தா யார் வேணாலும் நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் கூட ஆகலாம். புரியுதா உங்களுக்கு? பிஜேபி இருக்குது, பிஜேபி இல்லை, இந்த கதைக்கெல்லாம் நம்ம வர வேண்டாம். கவர்னருக்கு தேவை 118. கவர்னர் அவர்கள் நேற்று தெளிவாக சொல்லியிருக்காரு. திமுகவும் அதிமுகவும் நாளைக்கு சேர்ந்து வந்து 118 பேர் எங்கிட்ட ஆதரவர்கள் கொடுத்தா கூட அவங்களுக்கு நான் பதவி பிரமாணம் செஞ்சு தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் பிஜேபி இருக்குன்னு எப்படி பிஜேபி இருக்குது சொல்லுங்கள்? முதல்ல விஜய் வரும்போது பிஜேபியோட பி டீம் விஜய், நீங்கள் ஆர்எஸ்எஸ் திமுக கூட்டணியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேடை சொன்னாருங்க. ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பிள்ளை விஜய்னு சொன்னார். பாஜகவுடைய வளர்ப்பு பையன் விஜய்னு சொன்னார். சொல்லலையா? அப்புறம் இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நானே கேட்குறேன். 238 தொகுதி டிவிக்கே இன்னைக்கு ஒரு 47, அவங்க ஒரு 70. அதுக்கு நீங்க எதுக்கு சார் வருத்தப்படுறீங்க? பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதி, அந்த ஒரு தொகுதியை பற்றி 233 பதறாங்க. அது எப்படி? அது அந்த பதறத்தை உங்களுக்கு தான், நீங்கள் தான் பதறீங்க, நீங்கள் தான் சொல்லலாம். அதிமுக பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி இயங்குது. அதிமுக ஆட்சியை பிடிக்க வைக்கணுங்கிறதுல குறியா இருக்கிறாங்களா? அதாவது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட ஒரு கூட்டணி கட்சி, இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி, இந்தியாவில் பல மாநிலங்களை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி. சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் கூட மேற்கு வங்காளம், பாண்டிச்சேரி, அஸ்ஸாம் போன்ற இடத்துல மிக அபரிதமாக வெற்றி பெற்ற ஒரு கட்சி. அந்த கட்சியுடைய கூட்டணி கட்சி அதிமுக. அப்போ அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு அவங்க நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. 47 சீட்டு வச்சுட்டு எந்த தைரியத்தில் ஆட்சி பிடிக்கலாம்ன்றீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு தான் சார் உங்களுக்கு சொன்னேன். 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தவங்கலாம் கர்நாடகாவில் முதலமைச்சர் ஆயிருக்காங்க சார். அதுதான் சார் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். 118 பேர் யாருக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவங்க முதலமைச்சர் ஆக முடியும். நாங்களாச்சும் 47 சீட்டை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஆகுன்னு நினைக்கிறோம். ஒரு சீட்டு கூட இல்லாத நீங்க முதலமைச்சர் ஆக முடியும் 118 பேர் ஆதரவு கொடுத்தா. உங்களுக்கு நீங்க ஆமா, அதான் சொல்றேன். அப்புறம் நீங்க 47 வச்சுட்டு எப்படி ஆவாங்க? 47 அப்படின்னா ஒரு சீட்டு கூட இல்லாத சிவா முதலமைச்சர் ஆகலாம், ஒரு சீட்டு கூட இல்லாத உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆகலாம். 118 சீட்டுங்கிறது ஆதரவு தேவை, அவ்வளவுதான். நான் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் 6 மாசத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஆகி நான் முதலமைச்சரை நீடிக்கலாம். நீ இது ஜனநாயக நாடு. சொல்லுங்க, அது யார் கொடுப்பாங்கன்னா வெயிட் பொறுத்திருந்து பாருங்க. பேசுறது உண்மையா இல்லையான்றது எல்லாம் ஊடக வாயில பல்வேறு விதங்கள் சொல்லப்படுது. திமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்களுடைய தலைவர் என்ன சொல்றாரு? ஈவிகே செயல அவர் பேர் என்ன? டிகேஎஸ் இளங்கோவன். அவர் என்ன சொல்றாரு? அவர் காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு, சாயந்தரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு, அடுத்த நாள் காலையில் ஒன்று கொடுக்காரு, அடுத்த நாள் காலையில். முதல்ல நாங்கள் வாய்ப்பு இல்லைன்னாரு, இரு துருவங்கள்னாரு. எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் சொன்னால் திமுக அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போன்றாரு.
இந்த மாதிரி மாற்றி மாற்றி நிலைமைகள் இருக்குது. எது உண்மை எது பொய்யெல்லாம் தெரியாது. ஓகே, நீங்க நம்புறீங்களா சிவி சண்முகம் தலைமையில் ஒரு 15 எம்எல்ஏஸ் வெளியே வராங்க அப்படி? அதெல்லாம் சும்மா பொய் கதைகள். அவங்க எப்படி போவாங்க? சிவி சண்முகம் அவங்களை பற்றி நல்லாவே தெரியும். இந்த மாதிரியான டைமில் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வேலை பார்க்க அப்படி கிடையாது. அவர் அதிமுகவுடைய தீவிர விசுவாசி, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய தீவிர விசுவாசி. அதனால தான் அவரை ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்குனாங்க. ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கிறதுக்கு மறுபடியும் எதுக்கு சீட்டு கொடுத்தாங்க, அவர் அமைச்சராக்கணும்னு சொல்லி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். அதிமுக விட்டு வருவான்னு சொல்லல, டிவிக்கில் சேர போகிறான்னு சொல்லலை. அங்கே இருந்துக்கிட்டு இங்கே ஆதரவு கொடுக்கலாம்ல டிவிக்கு? சார், இது வந்து கற்பனையான கேள்வி. அப்படி பார்த்தா தாவைக்கால இருக்கவங்க 50 பேர்பட்டவர்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம். தாவைக்கால இருக்க 75க்கு பேர்பட்டவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு அவங்கள கேட்கலாம். கற்பனையான கேள்விகளை வந்து எதுக்கு கேட்கீங்க? யதார்த்தமாக நடைமுறையில் நடக்கக்கூடியதை பேசுங்க. இதே திமுகவில் இருக்கவங்க வந்து தாவைக்கால ஒரு 25 பேர் ஆதரவு கொடுக்கலாம் நாளைக்கு. அதை தான் முதல்ல உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். எது வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதான் அரசியல். அதுதான் இந்த தேர்தல் நமக்கு உணர்த்துது. இந்த நம்ம அந்த மீம்ஸ்ல பார்த்த மாதிரி நம்ம வேற உலகத்துல இல்ல, அவங்க தான் வேற உலகத்துல. கரெக்ட். அதாவது மக்களுடைய பார்வையில் அண்ணன் சண்முகம் அவர்கள் அதிமுகவுடைய தீவிர தொண்டர். அவர் அமைச்சராக இருந்தவர். எடப்பாடி அவர்களுடைய வலதுகரமாக செயல்படக்கூடியவர். அவர் மேலே தேவையில்லாமல் ஒரு பொய் குற்றச்சாட்டை இந்த மாதிரி சொல்கிறதுங்கிறது அவசியமற்றது. ஆதாரம் இல்லாமல் சொல்கிறது அவசியமற்றது. இதுதான் தகவலாகவே இருக்கட்டும். திமுக ஒன்று சேருது அப்படிங்கிற மாதிரி தான் யாரும் தோணுது. எடப்பாடியார் தான். எப்படி 47 சீட் திமுகவோட தலைவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு, அதிமுகவோட பொதுச் செயலாளர் வெற்றி பெற்றாரு. அப்போ என்ன செய்வாங்க? எண்ணிக்கை அடிப்படையில் அவங்க தான் எண்ணிக்கை அடிப்படையில் அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சர்கள் இடம் கொடுப்பாங்க. அது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைங்க. ஒன்று இல்லை, அது அவங்களுடைய பிரச்சனை. சபாநாயகர் பன்னீர்செல்வம். சபாநாயகர் பன்னீர்செல்வம் கிடையாது. நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது அப்போ சபாநாயகர் திமுக கொடுத்தா ஏங்க சபாநாயகர் பன்னீர்செல்வன்றலாம் மீம்ஸ் போடப்படுதுங்க சார். அதாவது நீங்கள் யார் வேணாலும் நடக்கும் சார். ஜனநாயக நாடு சார் இது. யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். நீங்கள் நினைக்கிறது எடப்பாடியார் ஆவாரா, ஸ்டாலின் ஆவாரான்னு. அது யார் ஆவார்னா அவங்க கூட்டணி உண்மையாலே வச்சா பேசி முடிச்சுட்டு போட்டோம். கூட்டணி போட்டுட்டு அவரையும் சிஎம் ஆக்கலாம், 6 மாசத்துல அவரையும் வின் பண்ண வைக்கலாம்ல, அதுவும் நடக்கும். இது முதலமைச்சர் ஸ்டாலினே திரும்ப சிஎம் ஆக்கலாம்ல. இப்போ அதுதான் ஆக்கலாம் சார். அது யாரை வேணாலும் ஆக்கலாம்னு சொல்லிட்டு இல்லை சார். ஸ்டாலினை தான் ஆக்கணும் இல்லை, யார் வேணாலும் ஆக்கலாம். அதுக்கெல்லாம் ஒத்து வரணும். இல்லை, பேச்சுவார்த்தை நடக்கிறது உங்கள் பார்வைக்கு அது கரெக்டாக? வியாபாரம் நடக்கிற பற்றி கேட்குறேன். இப்படி திமுக இல்லை, இது வந்து ஒரு அதிமுக திமுக பிரிஞ்சு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஆரம்பிச்சது. இப்படி 50 வருஷ கட்சி ஒரு சின்னதாக 2 வருஷ கட்சியை பார்த்து பயந்து நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றது இது ஆக்கப்பூர்வமான அரசியல். இல்லை, இது வந்து இப்போ மட்டும் நடக்கல சார். இது ஏற்கனவே நடந்தது தான். காங்கிரஸை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, காங்கிரஸை வீழ்த்தின கட்சி திமுக. சரியா? அந்த காங்கிரஸுக்கு எதிராகவே காங்கிரஸ் வந்து உடஞ்சி உருவானதான் இந்திரா காங்கிரஸ். காமராஜருக்கு எதிராக உருவானதான் இந்திரா காங்கிரஸ். காமராஜரை வீழ்த்துவதற்காக திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சு அரசியல் பண்ணாங்க. அப்போ அது ஏற்படுதுதானே யாரும் கேட்டீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. திமுகவை வீழ்த்துவது தான் என்னுடைய கொள்கை லட்சியம்னு சொல்லி மதிமுகன்னு ஒரு கட்சி உருவாச்சு. அந்த கட்சி இப்போ எங்கே இருக்குது? திமுகவில் திமுக சின்னத்தில் 2 சின்னத்தில் போட்டிட்டு திமுக கூட இருக்குது. அது முழு நேரம் திமுகவாக மாறிடுச்சு. அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? திமுகவும் அதிமுகவும் ஒரு குடியில் பூத்த 2 மலர்கள். அவங்க சேர்றதுல வந்து சேர்றாங்களா இல்லையான்றதெல்லாம் தெரியாது, பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியாது. சேர்ந்தால் என்ன தப்பு அப்படின்னு நான் கேட்குறேன். இது ஏற்கனவே இப்போ தொட்டு நடந்துட்டு இருக்கு. ஒரு மெஜாரிட்டி வரலனாலே அதிமுக ஒன்று கூவத்தூர் அல்லது பாண்டிச்சேரி. ஏன் அது எம்எல்ஏக்கள் அடைக்கிற அந்த ஒரு இது? எம்எல்ஏக்கள் அடைக்கலைங்க. வெயில் இங்கே ஜாஸ்தி, வெயில் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வெயில் அலைஞ்சி எம்எல்ஏக்களாகி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஏசி ரூம் போட்டு அவங்க கொஞ்ச நேரம் ஒரு ரிலாக்ஸாக இருக்க வேண்டாமாங்க? அடுத்து சட்டசபைக்கு போகணும், பதவி இருக்கணும், அமைச்சர்களாக பதவி இருக்கணும். ஏன் கூவத்தூரில் வைக்கல? பக்கத்துலேயே பனையூர். கூவத்தூர் மாமா இப்போ இல்லாதனால அங்கே வைக்கல. இல்லை, பக்கத்துலேயே இல்லை சார், கூவத்தூரில் உள்ள மாமா அங்கே இல்லைன்றதால வைக்கல. இல்லைன்னா பனையூர் பக்கத்தில். கூவத்தூர் மாமா இருந்திருந்தாருன்னா அங்கே கூட கூவத்தூர் வச்சுருப்பாங்க. சொல்லுங்கள். என்ன ஒரு மாதிரியான ஒரு வழக்கமாகவே இருக்கு இப்படி பாண்டிச்சேரி. இது வந்து அவங்க கட்சியில் வந்து ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கை போட்டு அவங்களுக்குள்ள பேசுறதுக்கு ஒரு ரிசார்ட்டில் வைக்கிறாங்க. அதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இப்படி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரி, அப்போ விஜய் எதுக்கு பனையூரில் கொண்டு வச்சிருக்காரு? கூப்பிடல, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, மீட்டிங் போட்டிருக்காரு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும். அது ஏன் பாண்டிச்சேரின்னு கேட்குறேன்.
அது அவங்கள தான் கேட்கணும். இங்கே ஒரு இடம் கிடைக்காம வந்திருக்கலாம். ஓகே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இறுதியா கேட்க, அதிமுக வர்றதுக்காக நிச்சயம் வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்களும் நானும் முதல்வர் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கும்போது 47 தொகுதி வெற்றி பெற்ற அதிமுக முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வரக்கூடாது? இது என்னுடைய கேள்வி. The Chennai Silks in Mega Summer Sale. JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.